viewers, welcome to Shaya's Dunya. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி egg veg noodles. ஸோ ஃபர்ஸ்ட்டு நூடுல்ஸை குக் பண்ணுறதுக்காக நான் ஒரு இதில் தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஆயில் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நம்ம எதுக்காக ஆட் பண்ணோம்னா ஸ்டிக்கினஸ்ஸாக இல்லாமல் நூடுல்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வர்றதுக்காக நம்ம ஆயிலை ஆட் பண்ணிக்கிறோம். தென் இதில் நீங்கள் வந்து அந்த எவ்வளோ நீங்கள் நூடுல்ஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற கொஞ்சம் சால்ட் நீங்கள் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் வாட்டரில். தென் பேலன்ஸ் எவ்வளோ சால்ட் வேணுமோ அதை நீங்கள் மசாலாவில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் 2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த தண்ணி கொதி வரல, அதுக்கு நீங்கள் கொதிச்சோன்னே போடாதீங்க, சீக்கிரமாக உங்களுக்கு குழஞ்சிரும். ஸோ நான் நூடுல்ஸ் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ நூடுல்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நூடுல்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி தண்ணி கொஞ்சம் சூடானோன்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் சீக்கிரமாக குக் ஆகிடும். தென் குக் ஆன பிறகு ஓவர் குக் ஆகாமல் பார்த்து எடுத்துருங்க. குக் ஆன பிறகு அந்த தண்ணியை வந்து வடிகட்டிட்டு மேலேருந்து நார்மல் வாட்டரில் ஊற்றுங்க. நார்மலாக பச்சை தண்ணி போல் ஊற்றுவீங்க, ஏன்னா ஸ்டிக் ஆகாமல் உங்களுக்கு அப்படியே இருக்கும். தென் அது ஒன் சைடில் வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி நூடுல்ஸ் குக் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் பேன் எடுத்துக்கோங்க. ஸோ பேன் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே நான் இதில் 2.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டெப்புக்கு வரத்துக்கு முன்னே நீங்கள் என்ன ஆட் பண்ணணுன்னு விரும்புகிறீங்களோ நூடுல்ஸில் அதை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நூடுல்ஸ் பண்ணதுனால என்னென்ன ஆட் பண்ணிக்கேன்னா கார்லிக், க்ரீன் சில்லி, ஆனியன், கேப்சிகம், கேரட், கேபேஜ் அண்ட் பீன்ஸ். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நான் எக்கும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ என்ன லைக் பண்ணுவோம் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் 1 by 1 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் நான் கார்லிக் ஆட் பண்ணுறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணுவேன், ஏன்னா கார்லிக் சீக்கிரமாக உங்களுக்கு தீஞ்சிரும். தென் வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். தேர்ட் வந்து ஆனியன் ஆட் பண்ணுவேன். ஆனியன் ரொம்ப எடுத்துக்க வேணாம், ஜஸ்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்து 2 மீடியம் சைஸ் ஆனியன் தான் எடுத்திருக்கேன். 1 பேக் அக்கா நூடுல்ஸ்க்கு நான் வந்து 2 மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப நீங்கள் ஆட் பண்ணிக்க வேணாம். தென் நான் இதில் டொமேட்டோ ஆட் பண்ணவே இல்லை. சம் ஆஃப் மெம்பர்ஸ் டொமேட்டோ போட்டு கூட அதை லைக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன்லாம் போட்டு ஒரு 1.5 or 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேபேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. தென் பீன்ஸ், தேர்ட் கேரட், கேப்சிகம் மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணல. அதை நான் கொஞ்சம் இது லைட்டாக குக் ஆனதுக்கப்புறம் தான் அதை நான் ஆட் பண்ணிக்கேன், ஏன்னா கேப்சிகம் சீக்கிரமாக உங்களுக்கு குக் ஆகிடும். இப்போ நீங்கள் போட்ட வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சால்ட் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அந்த வெஜிடபிள்ஸ்க்காக சால்ட் எடுத்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா ஆல்ரெடி நம்ம நூடுல்ஸ் குக் பண்ணக்குள்ளே சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். தென் இப்போ வெஜிடபிளில் ஆட் பண்ணுறோம். தென் ஃபைனலி நான் இதில் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த இதில் வந்து நீங்கள் க்ரீன் பீஸ் ஆர் பன்னீர், சிக்கன், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இன்க்ரீடியன்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஜஸ்ட் நான் வெஜிடபிள்ஸ் அண்ட் எக் போட்டு மட்டும் தான் பண்ணியிருக்கேன். தென் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எக் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக் ஆட் பண்ணக்குள்ள இதுலேயே டேரெக்டாக ஆட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இல்லைனா செப்ரேட்டாக நீங்கள் எக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று சென்டர் ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணலாம். தென் சம் பர்சன்ஸ் வந்து லாஸ்ட்டில் வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆனது நூடுல்ஸ் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் மேலேருந்து போடுவாங்க, அப்படி கூட பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் டேரெக்டாக இதுலேயே ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டு 3 எக் தான். ஆக்சுவலி நீங்கள் எக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி செஞ்ச குவான்டிட்டிக்கு வந்து 3 எக்கு கம்மி தான், ஏன்னா எக்கு குக் ஆகி அது ஆறுனதுக்கப்புறம் அதோட ஸ்மெல் எனக்கு பிடிக்காது. எனக்கும் பிடிக்காது, எங்கள் வீட்லேயும் அவ்வளோ லைக் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நான் 3 எக் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அந்த எக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. தென்
அந்த எக்கை வந்து ஃபுல் வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் சாப்பிடக்குள்ள வெஜிடபிள்ஸ் எக்ஸ் எல்லாம் மிக்ஸ்அப்பாக வரும். இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் நீங்கள் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை ஆட் பண்ணிடலாம். தென் நூடுல்ஸ் போடக்குள்ளே நீங்கள் நூடுல்ஸ் அப்படியே போட்டுறாதீங்க. கையால் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி நூடுல்ஸை எடுத்து போடுங்க. நூடுல்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் எக்ஸ்ட்ராவாக சாஸஸ் அண்ட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இதை எடுத்துருக்கிறது டொமேட்டோ கெச்சப். டொமேட்டோ கெச்சப் வந்து லைட்டாக ஆட் பண்ணுங்கள். ஓவர் ஸ்வீட்னஸாக இருந்தால் நல்லா இருக்காது. தென் சோயா சாஸ். சோயா சாஸ் இன்றைக்கி நான் 2.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். சோயா சாஸ் பாட்டிலில் மூடி இருக்கும்ல, அந்த அளவில் நீங்கள் ஃபுல் மூடி 2 தடவை ஊற்றினாலே போதும். தென் இது வந்து வினிகர் நான் சேம் 2 மூடி வினிகர் அந்த பாட்டிலில் மூடி இருக்கும்ல அந்த அளவை நான் சொல்கிறேன். ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் வரும். இது வந்து பெப்பர் பவுடர். நான் இதில் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணல, வெறும் க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். தென் பெப்பர் பவுடர் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நூடுல்ஸ் மசாலா. அந்த நூடுல்ஸ்லேயே அக்கா நூடுல்ஸ் பேக்கெட்லேயே இருக்கும். அந்த மசாலாவும் நான் ஃப்ரைட் ரைஸ் மசாலாவும் ஆட் பண்ணி மிக்ஸ்அப் பண்ணி போட்டிருக்கேன். தென் எக்ஸ்ட்ராவாக 1/2 ஸ்பூன் வந்து நான் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் இதை மிக்ஸ் பண்ணக்குள்ளே கீழேருந்து அப்படியே எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஷேக் பண்ண மாதிரி மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். ரைஸை குக் பண்ணுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணால் நூடுல்ஸாக இருக்காது. மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நூடுல்ஸ் குக் பண்ணுறப்பே போட்டோம், வெஜிடபிள்லேயே போட்டோம், அண்ட் நூடுல்ஸ் மசாலாலேயும் சால்ட் இருக்கும். நூடுல்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நூடுல்ஸை வந்து அதோட மூடியை போட்டு மூடி வச்சிடாதீங்க. ஏன்னா அந்த தண்ணி விடுறதுல நூடுல்ஸ் வந்து ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ ரெடி ஆனோடனே நல்லா ஹாட்டாக ஸ்பைசியான டேஸ்டியான நூடுல்ஸை சர்வ் பண்ணிடலாமா? मौसम मौसम था सुहाना बड़ा मौसम मौसम मैंने देखा हुआ मैं पागल. நூடுல்ஸ் பார்த்து உங்களுக்கு நூடுல்ஸ் சாப்பிடணும் போல இருக்கா? அப்புறம் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உங்கள் கிச்சனுக்கு போய் நீங்கள் உங்கள் ஸ்டைலில் உங்கள் நூடுல்ஸை ரெடி பண்ணி ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஹேவ் எ குட் டே.